சௌமியா, நீ என் கூட வா, போயிடலாம். எங்க? எங்கேயாவது போயிடலாம், ஆனா இங்க மட்டும் இருக்க வேண்டாம். இங்க வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சுமா, என்னால இதுக்கு மேல உன்னை இங்க காப்பாத்த முடியாது. நீ வாமா. நீங்க ஏன் தேவையில்லாம கவலைப்படுறீங்க? என் கல்யாணத்தை நினைச்சு ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அம்மா, நான் தான் சொன்னேன்ல, அருண் ரொம்ப நல்ல. ஐயோ, எனக்கு அந்த பையனை பத்தி கவலை இல்ல, எனக்கு உன்னை பத்தி தான் கவலை. முதல்ல என் கூட வா. உனக்கு இங்க எதிரிங்க அதிகமாகிட்டே போறாங்க சௌமியா. நான் சொல்றது கேளு, நீ என் கூட வா, கிளம்பு. சௌமியா வாமா, எழுந்துரு வா. வேணாமா, இன்னைக்கு நீங்க என்கிட்ட சொல்லியே ஆகணும். யார்கிட்ட இருந்து நீங்க என்ன காப்பாத்துறீங்க? அம்மா, என்னையே எப்பவும் உங்க நிழல்லையே வச்சிருக்கீங்க. உங்க பார்வையை விட்டு விலக விடுறதே இல்ல. ஆனா சுமதியை நீங்க அப்படி வச்சிருக்கிறது இல்லையே. என்கிட்ட மட்டும் ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க? அதுவும் இந்த நேரத்துல, இந்த ராத்திரில எங்க போக சொல்றீங்க? அம்மா, நீங்க என்ன எங்க வர சொன்னாலும் நான் கண்டிப்பா உங்க கூட வரேன். ஆனா இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. இந்த நேரத்துல கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கூட வான்னு சொன்னா வரணும், வா முதல்ல. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கம்மா. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை பாட்டி சொல்றது உண்மைதானோ? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் வான்னு சொன்னா உனக்கு புரியாதா? கிளம்புன்னு சொன்னேன், வா வான்னு சொல்றல. அம்மா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா. எழுந்துரு. என்ன சத்தம் இது? அம்மா, என்னோட நல்லதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்னா அப்புறம் நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கம்மா. சௌமியா, இது வரைக்கும் நீ என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்டதில்ல. இன்னைக்கு மட்டும் நீ ஏன் இப்படி கேக்குற? இது வரைக்கும் கேட்காதது உண்மைதான். ஆனா இன்னைக்காவது சொல்லுங்களேன். உனக்கு உன்னோட அம்மா மேல நம்பிக்கை இருக்குல்ல? நான் செய்யறது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான். உன்னை இங்க யாருமே நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. நீ கூட வா. மத்த இடத்துல மட்டும் அவளை நிம்மதியா வாழ விட்டுருவாங்களா? இந்த மாதிரி தப்பிச்சு ஓடுறதுனால எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறியா? நிச்சயம் அப்படி ஆகாதுமா. நீ இவளை கூட்டிட்டு எங்க போனாலும் நிச்சயமா உங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஓடிட்டு இருப்ப? எத்தனை நாளைக்கு தான் உன்னால ஓடி ஒளிய முடியும் சொல்லு? நான் வேற என்னதான் பண்ணட்டும்? நான் என்ன பண்றது? எல்லாத்தையும் அந்த அம்மன் கிட்ட விட்டுடுமா. இங்க பாரு நிர்மலா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். நீ ஒண்ணு அவங்க வீடு தேடி போல. அவங்க வீட்டு பையன் தானே நம்ம வீட்டு பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போனா. அவன் தானே சௌமியா நெத்தியில குங்குமம் வச்சான். ஒருவேளை இது எல்லாமே அந்த விதியோட விளையாட்டோ என்னவோ. என்னால முடியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இந்த விதியோட போராடுறது? இதுக்கு மேல என்னாலயும் முடியாதுமா. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் போராடுவேன்? என்னால முடியலம்மா. எல்லாம் சரியாயிடுமா. அம்மா, என்னங்க டீ? டேபிள் மேல வச்சிரு. அம்மா, அது
நேத்து ராத்திரி நான் அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்ட. இதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். டீயை டேபிள் மேல வச்சுட்டு போ, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். இல்ல இங்க பாரு, அம்மா. சுமதியை வர சொல்லு. சரி. என்ன மம்மி கூப்பிட்டீங்களா? உங்ககிட்ட அந்த பையனோட நம்பர் இருக்கா? எந்த பையன்? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய பேர் பின்னாடி சுத்துவானுங்க. அதுல உனக்கு யார் நம்பர் வேணும்? அருணோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா? கல்யாணத்தை பத்தி அவன்கிட்ட பேசணும். அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எதுவும் தெரியாது. அவனோட நம்பர் கொடு, நான் அவன்கிட்ட பேசி கேட்டுக்கிறேன். இருக்கா? இருக்கு. இதோ ஒரு நிமிஷம், இப்பவே எடுத்து வந்துடுறேன். மம்மி இந்தாங்க. சரி, நீ போ. சரி. ஹலோ, நான் நிர்மலா பேசுறேன், சௌமியாவோட அம்மா. வணக்கம் ஆண்டி. என்ன நீங்களே கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? நேஷனல் ஹைவே ரோட்ல ஒரு கோவில் இருக்கு. 1 மணி நேரம் கழிச்சு நீ என்ன வந்து அங்க பாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, நான் வந்துடுறேன். அப்புறம் முடிஞ்சா யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டாம். நீ மட்டும் தனியா வா. கண்டிப்பா. ஆனா நான் கட் பண்ணிட்டாங்க. நீ செய்யறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? என்ன காரியம் செய்ய நினைக்கிற? உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பையன் கல்யாணம் வேணான்னு சொல்லிடுவான். நான் வேற என்ன செய்யட்டுமா? பொய் சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கையை நானே ஏமாத்தணுமா? ஒருவேளை நாளைக்கு இந்த உண்மை வெளியில வந்துச்சுன்னா என்ன ஆகும்? என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்த மாதிரி ஆயிடாதா? அப்ப என்ன பண்ண முடியும்? என்னைக்கும் நடக்க போறது இன்னைக்கே நடக்கிறது ரொம்ப நல்லது. நிர்மலா, நீ இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலமா. இந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் முதல் தடவையா சௌமியா கண்கள்ல நான் ஒரு நம்பிக்கைய பார்த்தேன். முதல் முறையா என் பொண்ணு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கா. அதுக்கு பதில் தெரிஞ்சாகணும்னு வேற சொன்னா. அது ஏன் தெரியுமா? அந்த அருண் மேல அவ வச்சிருக்கிற நம்பிக்கை. அவ அருணை விரும்ப ஆரம்பிச்சிட்டாமா. அவளோட முழு வாழ்க்கையும் அருண் கூட வாழணும்னு நினைக்கிறா. அவனை நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருக்கா. அவளோட கனவுகள் செதஞ்சு போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேம்மா. நானும் என் பொண்ணு காண்ற அத்தனை கனவுகளையும் நினைவாக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா உண்மையான வழியில. உண்மை தெரிஞ்ச பிறகு என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா? உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை அவன் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா அதுதான் என் பொண்ணோட விதி நான் நினைச்சுக்கிறேம்மா. ஒருவேளை அது தெரிஞ்சு அவன் ஒத்துக்கிட்டா அப்ப நான் முழு மனசோட சந்தோஷமா என் பொண்ண மணப்பெண் கோலத்துல அவளோட புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன்.